எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்னைக்கு சும்மா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ அதை ஒரு வீடியோவை போடலான்ட்டு தான். ஸோ சும்மா ஒரு ரொட்டி ஒன்று செய்ய போகிறேன். அது இதுக்குள்ள இப்போ பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கு. பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கு. அப்புறம் இந்த கொச்சிக்காய் மிளகா போட்டிருக்கு. ஸோ அது எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாது, இவங்க வீட்டில் இருக்கு, நான் காட்டுறேன். கொச்சிக்காய் மிளகா இதுதான் கொச்சிக்காய். ஸோ செம்ம காரம். இது தெரியாத நீங்கள் இது இருந்தால் ஒரு மிளகாயை கடிச்சு பாருங்கள், இன்னும் காரம் தெரியுமா, அவ்வளோ காரம். ஸோ ஒரு அளவான மரம் நிற்கிது. இதில் இருந்து ஒரு 10 மிளகாய் எடுத்து போட்டு, எனக்கு காரம் பிடிக்கும். ஸோ 10 மிளகாய் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். ஒரு மிளகாய் காரம் நான் 10 மிளகாய் போட்டிருக்கிறேன். அதில் சின்ன சின்ன நறுக்கி மாவில் போட்டிருக்கிறேன். அதுதான் இந்த மாவுக்குள்ளே போட்டிருக்குது. ஸோ அதோட நான் ஒரு கேரட் ஒன்று எடுத்துருக்கிறேன். ஸோ பீட்ரூட் இருந்தால் பெட்டர், என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஓகே, நல்லா இருக்கும். ஸோ நான் கேரட் தான் போட போகிறேன். கேரட்டும் போட்டு, கேரட் மட்டும்தான் பிடிச்சிக்க இருக்குது, பீட்ரூட் இல்லை. அப்புறம் தக்காளி பழங்கள், கத்திரிக்காய் இருக்குது, அது நல்லா இருக்காது. ஸோ கேரட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ கேரட் பிடிக்காதவ குழந்தை பிள்ளைகளுக்கெல்லாம் இது சூப்பர். இப்படி இப்போ கேரட்டெல்லாம் ரொம்ப நல்லது தானே. ஸோ சில பேருக்கு அது பிடிக்காது. நீங்கள் இப்படி ரொட்டியில் போட்டு சின்ன சின்னதாக நறுக்கி சுட்டு கொடுத்தா சரியாமல் சாப்பிடுவினோம். ஸோ எப்படி சொல்கிறது, உடம்புல சத்து போன இறங்குற மாதிரி இருக்கும், சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நமக்கு கொடுத்த திருப்தியும் இருக்கும். ஸோ குழந்தை பிள்ளைகளுக்கு கேரட் போட்டு இப்படி ரொட்டியில் செஞ்சு கொடுங்க. இப்போ நான் கேரட்டை வெட்டிட்டு காட்டுறேன். ஓகே கேரட்டை சின்ன சின்ன வெட்டி போட்டுட்டேன். ஸோ சில பேர் உருளைக்கிழங்கெல்லாம் போடுவாங்க. பட் உருளைக்கிழங்கு சில நேரம் பொரிச்சு போடணும், ஏன்னா அது பச்சையை சாப்பிட முடியாது, வேகாமல் சாப்பிட முடியாது. கேரட் பீட்ரூட் வேகாமல் சாப்பிடலாம் பச்சையா. ஸோ அதனால் இந்த ரொட்டிக்குள்ளே போட்டு சம்டைம் அரைவாசி வெந்து வரும், சில நேரம் வெந்து வராட்டிலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பச்சையாக சாப்பிடலாம் தானே, ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போடும், கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். ஓகே, அதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இப்போ உப்பு போட்டு நல்லா ரொட்டிக்கு பிசைகிற பதத்தில் நான் பிசைஞ்சு எடுக்க போகிறேன் மாவை. ஓகே, இவ்வளோ உப்பு போதும். ஸோ கணக்க போடக்கூடாது, சின்ன உப்பு தானே, கல் உப்பு இல்லை, தூள் உப்பு தான். ஸோ அளவாக போட்டால் ஓகே. போட்டுட்டு இப்படியே விட்டு தண்ணி குலைக்கக்கூடாது. ஏன்னா சம்டைம் தண்ணி போட்டதும் தண்ணி விட்டதுக்கப்புறம் எந்த இடத்துல உப்பு போட்டோமோ அந்த இடத்துல கொஞ்சம் ரொட்டி சாப்பிடும்போது தான் தெரியும், அந்த இடத்துல கொஞ்சம் உப்பு கூட இருக்கும், சாப்பிட முடியாமல் இருக்கும். ஸோ அப்படி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கையால் கிளறி விடணும், விளறி விட்டு தான் தண்ணி போடணும். ஓகே, நான் அதை செஞ்சுட்டு காட்டுறேன். அப்போ தான் எல்லா இதுவும் வெங்காயம், மிளகாய், ஏதாவது நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டால் ரொம்ப வடிவாக மிக்ஸ் ஆகி இந்த இப்படி வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விட்டு குழைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி செஞ்சு போட்டு கிளறிட்டு தண்ணி விட்டு குழைச்சா ரொட்டி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொட்டியில் வடிவாக அழகாக இருக்கும். இப்போ ஒரே ஏடியாக நீங்கள் அப்படியே உப்பு போட்டுட்டு அப்படியே தண்ணியை விட்டுட்டு ஒரே குழைச்சிங்கன்னா எந்த இடத்துல நம்ம கேரட்டு உப்பு போட்டோமோ அந்த இடத்துல கொஞ்சம் கூடவே இருக்கும், மற்ற இடங்களில் இருக்காது. ரொட்டி சாப்பிடும்போது தான் தெரியும். ஸோ ஓகே, இதை மிக்ஸ் ஆகிட்டு நான் இப்போ இதுக்குள்ள தண்ணி விட்டு குழைச்சிட்டு காட்டுறேன். ஓகே, அதுக்கு முதல் கொஞ்சம் ஆயில் விடுங்க. நான் நினைச்சு பார்த்தேன்னு எனக்கு ஆயில் விட்டு சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் பயம். எனக்கு சாப்பிட்றதே இல்லை. சுகர் எல்லாம் நான் அப்படித்தான் சாப்பிட மாட்டேன் எனக்கு. ஸோ கேரம் கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு. ஸோ இப்போ நான் ரொட்டி சாப்பிடும் போது எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன், அதில் இதுக்கு கொஞ்சம் ஆயில் விடுறேன். ஓகே, தேங்காய் மரக்கறி எண்ணெயா இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் எதுனாலும் விடுங்க, ஒரு அளவாக விட்டால் ரொட்டி தப்பும் போது விட தேவையில்லை. ஸோ இதை வடிவாக போட்டுட்டு கிளறிட்டு தண்ணி விட்டு குழைக்க ஓகேயா இருக்கும். எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கையை பார்த்தாலே தெரியுது எண்ணெய் ஒட்டி அப்படி கிடக்கண்டே. ஸோ இப்போ நான் தண்ணி விட்டு குழைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளவு இது, கையில் ஒரு பாவம் இல்லை. ஸோ ஆயில் போட்டு நாங்கள் குழைச்சதால ஸோ நல்ல சாஃப்டாக நல்ல பதத்துக்கு நான் குழைச்சி எடுத்துட்டேன். ஸோ ஓகே, தெரியுதில்லை உங்களுக்கு. இப்போ நான் இதை ஒரு அளவான உருண்டையாக பிடிக்க போகிறேன். அதுக்கு முதல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டுக்கும். ஊறினா நான் கொஞ்சம் நல்லா இருக்கும், தப்பும்போது ஈஸியாக தப்பெல்லாம் நல்லா இருக்கும், சாஃப்டாக வரும். ஸோ ஊறட்டுக்கும். இதுக்குள்ள நான் சில பேர் அப்பச்சோடா அதெல்லாம் சேர்ப்பாங்க. அப்பச்சோடாவா இன்னது அப்பச்சோடா நான் நினைக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து இந்த சாஃப்டாக வாரத்துக்கு பொங்கி வாரத்துக்கெல்லாம் செய்வாங்க. பட் நாங்கள் வீட்டில் அதெல்லாம் செய்கிறது இல்லை, அது உடம்புக்கும் கூடாது. கடை வழியாக தான் செய்வாங்க, பட் நாங்கள் வீட்டில் அப்படிலாம் செய்கிறது இல்லை.
வீட்டில் ஆரோக்கியமாக சாப்பிடணும், அதுதான் என்னோட இது. ஒரு 6 உருண்டை வந்திருக்கு, நானும் அம்மா வந்தேன். ஸோ அந்த கேரட், ஒனியன் எல்லாம் செம்மையாக தெரியுது பார்த்தீங்களா, வடிவாக இருக்குல்ல உருண்டை. இந்த ஸோ வடிவாக இருக்குல்ல. ஸோ பார்ப்போம், நல்ல சாஃப்டாக மாவும் இப்படி பிசைஞ்சு கொடுக்குது. ஸோ ரொட்டியை செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, சுடலாம். ஊறிட்டுது, சுடலாம். ஓகே, அளவான வட்டமாக தப்பிட்டேன். ஸோ நல்லா இருக்கலாம். இப்போ நாங்கள் கல்லில் போடுவோம். ஓகே, போட்டு காட்டுறேன். கல்லில் போட்டாச்சு. ஒரு மிதமான அடுப்புலாம் விட்டுருக்குறேன், நாகலாம் கூட போடலைன்னா. ஸோ குறைச்சி தான் விட்டுருக்கு. அப்போ தான் நல்ல எரிஞ்சு போகாமல் நல்ல வடிவாக ரொட்டி வரும். ஸோ நாங்கள் அடுத்து தப்போம் இதை சுட்டுட்டு காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போதான் கல் சூடாகி ஆவி பறந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்த பக்கம் பார்க்கலாம் அப்படி இருக்கேன். வாவ், பார்த்தீங்களா, அடுப்பு குறைச்சி வச்சபடியா நல்ல எரியாமல் செமையாக வந்திருக்கு. கொஞ்சம் லேட் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை, கேரட் எல்லாம் நல்லா வெந்து வரும். ஓகே, நல்லா இருக்குல்ல. ஆகலும் ஆயிலும் இல்லை, கல்லில் மட்டும் நான் ஆயில் பரட்டிருக்கு. அப்புறம் கொஞ்சம் மா குழைக்கும் போது கொஞ்சம் ஆயில் விட்டேன், மற்றபடி தப்பும் போதில் நான் விடலை. ஓகே, பார்க்கலாம். பார்த்தீங்களா, அடுத்த பக்கமும் பார்த்தேன், ஒயிலே இல்லை. இந்த பாருங்க, ரொட்டியில் ஒயிலே இல்லை. இவ்வளவு உடம்புக்கு எவ்வளவு நல்லன்னு தெரியுமா. சில பேர் ஒயிலே சொல்லவே மாட்டாங்க, கல்லில் கூட போட மாட்டாங்க. ஸோ நான் கல்லில் போட்டுனான். எவ்வளோ தூரம் நாங்கள் ஒயிலையும் சுகரையும் குறைக்கிறோமோ அவ்வளோ காலத்துக்கு எங்களோட உடம்பு நல்லா இருக்கும். ஓகே, நல்லா வெந்துட்டு அடுத்த பக்கம் பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஒன்று சுட்டுட்டேன் வெற்றிகரமாக. ஸோ வடிவாக இருக்குது. இதை இப்படியே சாப்பிடலாம், இல்லாட்டிக்கு ஏதாவது உருளைக்கிழங்கு கறி ஏதாவது அது மாதிரி ஏதாவது இருந்தால் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சம்பலும் நல்லா இருக்கும், பட் கறி கொஞ்சம் இருக்குது, நல்லா இருக்கும். பருப்பு கறி அப்படி நல்லா இருக்கும். அடுத்த ரொட்டி சுட்டுட்டு இருக்குது, நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓ மை காட், இந்த மிளகாய் இருக்குல்ல, இந்த மிளகாய் போட்டதுக்கான அருமை இப்போதான் விளங்குது. செம காரம். நான் சொன்னேன்ல 10 மிளகாய் போட்டேன்னு, செம காரம். தனியாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா கறியோடு சாப்பிடலாம். நான் கறியோடையும் சாப்பிட்டு காட்டுறேன். இது காலையில் வச்ச அந்த கருணக்கிழங்கு கறி. ஸோ தெரியும் நல்லா இருக்கும் கருணக்கிழங்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ அதோட நான் இப்போ டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் ஃபேஸ் காட்டல, என் வாய்ஸில் தெரியுதில்ல, நான் சாப்பிட்டு உரைப்பில் இருக்கிறேன். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது தயவு செஞ்சு இந்த மிளகா போட்டு கொடுக்காதீங்க. மற்ற கேரட், பீட்ரூட் அதெல்லாம் போட்டு கொடுங்க. பெரியவங்க சாப்பிடும்போது இதுக்கு காலாட்டிக்கு இன்னும் காரம் போட்டு சாப்பிடுங்க. ஸோ நல்லா இருக்குது, பட் காரமாக இருக்குது. ஓகே, நான் கறியோடு சாப்பிட்டு காட்டுறேன். ஓகே, கறியோடு எடுத்தாச்சு. ஸோ நான் கறியோடு சாப்பிட்டு காட்டுறேன். வாவ், அந்த மாதிரி இருக்கும். அடுத்த ரொட்டி ரெடி ஆயிடும், செம்மையாக இருக்கும். நீங்கள் எப்படி செஞ்சு பாருங்கள். எந்த கறியும் சூப்பராக இருக்கும். சிக்கன் போடலாம், வேறு ஆள் போடலாம், உங்களுக்கு உங்களோட சாய்ஸ் கறி. ஸோ நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொட்டியை நல்லா எரிக்காமல் இப்படி பதமாக சுட்டெடுங்க, அப்போ தான் ஓகே. பார்த்தீங்களா, தயவு செய்து குழந்தை பிள்ளைகள் கொடுக்கும்போது மிளகா கொடுக்காதீங்க. நீங்கள் சாப்பிடும்போது நல்லா இன்னும் காரம் கூட போடுங்க. இப்போ நார்மல் பச்சை மிளகா போட்டிருந்தா
இவ்வளோ காரம் என்ன தெரிஞ்சிருக்காது. இது கொச்சிக்க மிளகாய் தானே. கொச்சிக்க மிளகாய் தெரியாத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் கொச்சிக்க மிளகாய்னா என்ன, அது எவ்வளோ காரம் அப்படின்னா. ஸோ தெரிஞ்ச நீங்கள் இங்கே கண்ட ஒரு மிளகாய் சும்மா கடிச்சு பாருங்க, அப்போ நீ என்ன உர தெரியுமா அவ்வளோ காரம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன எப்படி இருந்தது அப்படின்னு. சாப்பிட்ட அனுபவம், கொச்சிக்க மிளகாய் போட்டு சாப்பிட்ட அனுபவம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ விளங்கும் என் வயசில் இப்போ தெரியுதில்ல, அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமோ இவ்வளோ காரமா அப்படின்னு தெரியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னொரு குக்கிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நான் சாப்பிட போகிறேன். செம காரம், விடாமல் சாப்பிட்டுட்டு இருந்தால் தெரியாது, ஒரு இப்போ சாப்பிட முடியதான் தெரியும். ஸோ நான் விட்டு காய்ச்சி சாப்பிட்றதால எனக்கு அந்த காரம் தெரியுது. ஸோ சாப்பிட முடியலை. ஸோ நான் சாப்பிட போகிறேன் கைஸ், நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, பாய் பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்க மாட்டேக்கும். பாய் பாய், எல்லாரும் சேஃபாக இருங்க. பாய்.